பிரேக்கப் ஆயிட்டு இன்னும் அவங்களே நினைச்சிட்டு இருக்கீங்களா? இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு, இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு. ஸ்டாப் பண்ணுங்கடா. அவங்க போயிட்டாங்கன்னா ரீசன் சிம்பிள், நீ அவங்களுக்கு ப்ரியாரிட்டி இல்லை. உன்னை விட்டு போனவங்க கிட்ட நீ இன்னும் லவ் எதிர்பார்க்குற. பட் ரியாலிட்டி என்ன தெரியுமா? நீ மிஸ் பண்ணுறது அந்த பர்சனே கிடையாது, நீ கிரியேட் பண்ணி வச்ச மெமரிஸை தான். ஸ்டால்க் பண்ணுற, ஓல்டு சேட் படிக்கிற, இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணு. இதெல்லாம் பண்ணுறதுனால உன் லைஃப்பை நீ தான் டெஸ்ட்ராய் பண்ணிக்கிற. மூவ் ஆன் பண்ணுறதுக்கு சீக்ரெட் வெக்கமா இல்லை? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. பரவாயில்ல சொல்கிறேன். மணி ஏர்ன் பண்ணுங்க, ஸ்கில் லேர்ன் பண்ணுங்க, உங்களை நீங்களே பில்ட் பண்ணுங்க. ஸோ நீங்கள் உங்கள் லைஃப் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணிங்கன்னா மேபி மூவ் ஆன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த பர்சனை மறக்கணுன்றதுக்காக நீங்கள் மூவ் ஆன் ஆகணும், நான் இதெல்லாம் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சத்தியமாக நீலாம் உருப்பட மாட்டேன், உருப்படவே மாட்டேன். நல்லா யோசிங்க. ஒருத்தர் நம்மளை வேல்யூ பண்ணாமல் விட்டுட்டு போயிட்டா 10xல பெட்டர் வெர்ஷனில் கம்பேக் கொடுக்கணுமா இல்லையா? அவங்க உன் லைஃப்பில் ஒரு சாப்டர் தான், நீ தான் ஃபுல் ஸ்டோரி. ஒரு சாப்டருக்காக ஒரு ஸ்டோரியை டிஸ்ட்ராய் பண்ணிக்காத. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. ஸோ உன்னை வேல்யூ பண்ணாதவங்க இல்லை உனக்கு வேல்யூ கொடுக்காத இடத்துல ஸ்டே பண்ணாதீங்க. புரிஞ்சுதா? என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ.